உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது பராபவ ஆண்டு, ஆனி மாதம் 4ஆம் நாள். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்றைக்கு மாலை 4:56 வரைக்கும் பூசம் நட்சத்திரம், பிறகு ஆயிலிய நட்சத்திரம். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரா பலருக்கு இன்னைக்கு வீடு மாற்றம் பண்ணலாம் தோணும். இடமாற்றம் அமைகிறது. சிலருக்கு உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள். படிக்கக்கூடிய மாணவர்கள் சில பேர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம் அப்படின்னு போவாங்க. சில பேர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மாறுறதுக்கு முயற்சி செய்வார்கள். தன வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உள்ளூர் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். ரிஷபராசி என்பர்கள், முயற்சிக்கக்கூடிய காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அதி அற்புதமான நாள். குறிப்பா வேலைக்கு முயற்சி பண்றவா இன்னைக்கு பண்ணணும். மிக வெற்றிகரமாக வேலை கிடைக்கும். சிலருக்கு வேலை சம்பந்தமான பயணங்கள் அமையும். நடைபாதைகளில் அமர்ந்து பயணம் செய்யறவா, பூ கட்டுறவா, அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள், காரு ஓட்டுநர்கள், கஷ்டப்பட்டு உழைக்கிறவா, அவர்களுக்கெல்லாம் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். இன்றைக்கு தங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு தொழிலை தொடங்கினால் அவளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறவா கூடுதலாக ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம்னு சிலருக்கு இன்னைக்கு தோணும். வியாபார விஷயங்களில் பணியாளர்களால் நன்மைகள் நடக்கும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நவக்கிரக வழிபாடு செய்வதும் ராகவேந்திரர் வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய வெற்றிகளை தரும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவேன்னு இன்னைக்கு ராகவேந்திரர் ஸ்லோகத்தை சொல்லி அவர் வழிபாடு செய்யணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும். டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிசினஸ்ல எந்த நெருக்கடி வந்தாலும் சமாளிச்சிருவள். நல்ல வருமானம் கூடும். கடகராசி என்பர்களே, ஜென்மத்தில் சந்திரன் போறார். 4 பேருக்கு நல்ல பேர் வாங்கணுமே அப்படின்னு இருக்கும். சமுதாயத்துக்கு நல்ல பேர் வாங்கணும், எடுத்துட்ட பொறுப்பை நல்லபடியா நிறைவேற்றினோம், நல்ல ஒரு விஷயங்களை செய்கிறோம், 4 பேர் நம்மளை பாராட்டணும். கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தோணும். நல்லவர்களுடைய துணை கிடைக்கும். கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். வெளிநாட்டில் வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் உடல் நலத்தையும் இன்னைக்கு பார்த்துக்கணும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இப்போ ஏற்படும். அஷ்டமத்தில் சனி பகவான் போயின்னு இருக்கார். நல்லவேளை குரு பகவான் பார்க்கிறார் நமக்கு, அதுவே ஒரு நன்மை. அஷ்டமத்தில் சனி பகவான் போகும்போதும் 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் செல்கிற போதும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு நாள் அர்த்தம். யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், உயரதிகாரிகளை பகைச்சிக்க வேண்டாம். வேலை மாற்றம் செய்யக்கூடிய சூழல் சிலருக்கு ஏற்படலாம். அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். புதிய தொழில் துவங்கும் எண்ணம் பெருகும். வருமானம் திருப்திகரமா இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரும். கன்னிராசி என்பர்களே, மிக மிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளா கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. ராசிக்கு லாபாதிபதி லாபத்தில் இருப்பது ஒரு யோகம். சப்தமாதிபதி 11இல் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். பாக்கியாதிபதி லாபத்திலே இருப்பது மிகச்சிறந்த நன்மை. ஆகவே பொருளாதார ரீதியாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல உயர்வுகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாள். திருமண விஷயங்கள் கைகூடும். ரொம்ப நாள் திருமண தடை இருந்தால் நிவர்த்தியாகும்.
உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் தடைப்பட்டிருந்தாலும் திருமணம் கைகூடும். பொருளாதார ரீதியாக பெரிய உயர்வுகள் வந்து சேரும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்கள் இனிதாக அமையும். உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். ஒரு சந்தோஷமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வியாதிகள் விலகும். ரொம்ப ஆட்டி படைச்சிருக்கும் வியாதிகள் அதெல்லாம் மெல்ல விலகும். வேலை பார்க்குற இடத்துல சில நெருக்கடிகள் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த நெருக்கடிகளை அதில் உங்களை புடம் போடக்கூடிய நெருக்கடிகள் ஜெயிச்சுட்டு வருவேன் நீங்க. அதே மாதிரி தேவையான கடன் உதவி கிடைக்கும். பிசினஸுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள்ல எந்த துறையிலும் நம்பர் 1 வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பாக்கியஸ்தானம் பேசியது இன்னைக்கு. பாக்கியஸ்தானம் உங்களோடு பேசுகிறது இன்னைக்கு. அப்பா வழி உறவுகள் அவளால சில நன்மைகள் நடக்கும். இந்த நாள்ல தனவருமானம் பெருகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு மிகச்சிறப்பாக அமையும். தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு. தினந்தோறும் யார் ஒருவர் கையிலே ராமாயணத்தை எடுத்து அதில் ஒரு பக்கமாவது படிக்கிறீர்களோ வாழ்க்கையில் உயர்வு வந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் பகவத்கீதை படிப்பதும். பகவத்கீதை தினந்தோறும் படித்துக் கொண்டு வந்தால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வரும். ஸ்ரீசக்கர பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஆனந்தமான நாளாக அமையும். தெய்வ கடாட்சம் கிடைக்கும். வியாபாரம் செழிக்கும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்கள் இன்னைக்கு ராம மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த ஆஞ்சநேயர் ராமரை வழிபட்டார். அப்படி நீங்க ராமரை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் தென்படும். பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். படிப்புல மாணவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாள். இந்த நாளில் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். பண விவகாரங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. குறிப்பாக பினான்சியல் செக்டாரில் ஒர்க் பண்றவங்க, பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்றவங்க, பண விஷயத்திலே உங்கள் மீது ஒரு அவச்சொல் வரக்கூடும் என்பதனால் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுவது என்பது உங்களுக்கு நன்மையை தரும். வியாபாரம் லாபகரமாக அமையும். மகர ராசி என்பர்களே, இது மிக மிக நல்ல நாள். சந்திரனுடைய பார்வை உங்கள் மேலே. கல்யாணத்துக்கு நல்ல வரன் அமைய போகிறது. தரமான வரன் அமைய போகிறது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமைய போகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஆனந்தம் பெருகும். பிள்ளைகளால் நன்மைகள் பெருகும். இந்த மாதிரி நாள் வந்து மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள். தன செழிப்பு ஏற்படும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு தன வருமானம் பெருகுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பேச்சுக்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். உங்க பேச்சினால சில பகைமைகளை சம்பாதித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த கருத்தையும் பேசிவிடக்கூடாது. குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது விழுவதனால் நல்ல தன லாபம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். சிலருக்கு காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் என்பதில் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய கடன், எதிர்பார்க்கக்கூடிய கடன் கிடைக்கும். பழைய கடன்கள் அடைபடும். குடும்பத்தில் நிம்மதி பெருகும். குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நன்மையை தரும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் காவல் தெய்வத்தை வழிபட வேண்டும். காவல் தெய்வம் வழிபாடு என்பது மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழிபாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உடனடி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாடு காவல் தெய்வம் வழிபாடு. ஆகவே இன்றைக்கு காவல் தெய்வங்களை வழிபடுங்கள். ஆபீஸில் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் வரும். தனலாபம் கூடும். சுப செய்திகள் கூடி வரும். மங்கள செய்திகள் கூடி வரும். படிப்பிலே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் லாபகரமாக அமையும்.
மகிழ்ச்சியான ஒரு நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.